கம்பை முளைக்கட்டுறதுக்கு குறைஞ்சது 8 மணி நேரமாவது ஊற வைக்கணும். காலையில் ஊற வச்ச கம்பை நைட்டு கழுவி நல்லா தண்ணியை வடிய வச்சு இந்த மாதிரி சல்லடை இல்லைன்னா பெரிய தாம்பாளத்தில் போட்டுக்கோங்க. மேலே ஒரு பிள்ளையார் துண்டை தண்ணியில் நனைச்சி நல்லா விரித்து விட்டுருங்க. நம்ம துணியில் மூட்டை கட்டி இல்லைன்னா மூடி வச்சு முளைக்கட்டுறப்போ ஒரு புழுங்கின வாடை வந்துடுது. அதனால் இந்த மாதிரி காத்தாட வச்சு ஒரு ஈர துணியை போட்டு ஒரு இடத்துல வச்சிட்டிங்கன்னா காலையில் ஒரு 11 மணிக்குள்ளே நல்லா முளைக்கட்டிரும். இந்த மாதிரி மொக்கு விட்டால் போதும். அதிகமாக முளைக்கட்டுனா மாவு கசந்துரும். நான் ஒரு 10 வருஷமாகவே இப்படி தான் செஞ்சிட்ருக்கேன். இதுக்கப்புறம் வெந்நீலெலாம் கழுவ தேவையில்லை. இதுவே நல்ல வாசனையாக இருக்கும். இதுக்கப்புறம் வெயிலில் ஒரு 2 நாள் சலசலன்னு காய வச்சு எடுத்துக்கோங்க. வெயில் பத்தலை இல்லை காய பத்தலைன்னு நினச்சிங்கன்னா லைட்டாக கடாயில் வறுத்துக்கலாம். இதுக்கு ஏலக்காய் முந்திரி பருப்பு எதுவுமே தேவையில்லை. வெறும் மாவே அவ்வளோ வாசனையாக ருசியாக இருக்கும். இதில் புட்டு, கார தோசை, இனிப்பு தோசை, கொஞ்சம் கருப்பட்டி நெய் சேர்த்து லட்டு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பண்ணலாம். அவ்வளோதான், மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க.